அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த பராபவ வருஷத்திற்கான வைகாசி விசாகம். அதனால அன்று தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் இல்ல. இந்த ஒரே ஒரு வேர மற்றும் ஏற்றினாலே போதும். இதுவரையில் வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமேல் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன வேர் என்பதையும் அந்த தீபத்தை நம்ம எந்த டைம்ல ஏத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள் நிறைய இருந்தாலும் முருகப்பெருமான் அவதரிச்சு இருந்த இந்த ஒரு தினம்தான் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகமானது ஒரு சில வருஷங்களில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரும். ஒரு சில வருஷங்கள் விசாக நட்சத்திரம் தனியாகவும் பௌர்ணமி திதியும் தனியாகவும் வரும். இப்ப உதாரணமா இந்த வருஷம் மே 29ஆம் தேதி பகல் 2:30 ஆரம்பிக்கின்ற விசாக நட்சத்திரம் ஆனது மே 30ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2 மணி வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் பௌர்ணமி திதி மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு ஆரம்பிச்சு மே 31 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கின்றது. அப்போ விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரம் எப்ப வருதுன்னா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை தான். ஆக அன்றுதான் வைகாசி விசாகம் கொண்டாட படுது. சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் திதி நட்சத்திரத்தை நாம வழிபாடு செய்வதனால மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. அதனால சனிக்கிழமை காலையில 9 to 10 பாத்தீங்கன்னா ராகு காலம், மதியம் 1:30 to 3 மணி வரைக்கும் யமகண்டம். அதனால வழிபட ஒரு சரியான நேரம்னா அது காலையில ஒரு 7:30 to 8:30 மணி வரைக்கும். இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம்னே சொல்லலாம். அதற்கு பிறகு மதியம் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கின்றது. இந்த நேரத்துல முருகப்பெருமானை வழிபடலாம். இப்போ இந்த வைகாசி விசாகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அவங்க இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க. இப்ப சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான அசுரன் சிவபெருமானிடம் ஒரு நீண்ட காலமாக தவம் இருந்து ஒரு வரத்தை பெறுகின்றான். அது என்ன வரம்னா, தாயோட கருவுல உருவாகாத அதே மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்கின ஒரு சக்தி மூலியமா தான் எனக்கு மரணம் ஏற்படணும் என்று கேட்கின்றான். அந்த தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் அவர்கள் அவனுக்கு அந்த வரத்தையும் கொடுக்குறாரு. பிறகு சூரபத்மன் போயிட்டு தேவர்களை எல்லாம் துன்புறுத்த தொடங்குவான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான் கோபத்துல தன்னோட நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளை 6 தீப்பொறிகளா அப்படிங்கிற எண்ணிக்கையில தீப்பிழம்புகளா வெளியிடுறாரு. அப்போ அந்த தீப்பிழம்புகள் எல்லாம் சரவண பொய்கையில இருக்கின்ற 6 தாமரை மலர்கள் மீது விழுந்து அது 6 குழந்தைகளா மாறுகின்றது. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை 6 கார்த்திகை பெண்களிடம் சிவபெருமான் ஒப்படைக்கின்றாரு. அதற்கு பிறகு பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன்னோட சக்தி மூலியமா ஒன்றிணைத்து 12 திருக்கரங்களும் 6 முகமும் கொண்ட முருகப்பெருமானை உருவாக்குறாங்க. இந்த ஒரு நிகழ்வானது வைகாசி விசாகம் அன்று நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்மோட கெடுதல்கள் நீங்கணும், கெட்ட குணங்கள் எல்லாம் அழியணும். மேலும் பகைவர்கள் நமது வாழ்க்கையில இருந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களும், மேலும் நீண்ட நாட்கள் தொடர்ந்து பயமுறுத்தி வந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வணங்கும் போது, அதிலும் குறிப்பா முருகப்பெருமான் அவதரிச்ச நாள்ல வணங்கும் போது எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். நடக்காத காரியம் நடக்க ஆரம்பிக்கும். திருமணம் ஆகாமல் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடி வரும்னே சொல்லலாம். மேலும் குழந்தை பேரு கிட்டும். இந்த மாதிரி எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும், அதே போன்று நிறைவேறாத கோரிக்கைகளாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தன்று அவரை வழிபட்டாலே போதும், ரொம்பவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது மாதிரி எந்த ஒரு விசேஷ நாள் விரத நாள் வந்தாலும் அன்றைய தினத்துல நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். மேலும் சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்குவதை விட அங்க ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு ஒரு முழுமையான வழிபட்ட ஒரு பலனும் திருப்தியும் கிடைக்கும். அதனால இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்துல இந்த ஒரே ஒரு வேரை மட்டும் பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது உங்கள் வீடு முழுவதும் முருக கடாட்சம் பெருகி இனிமேல் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த தீபத்தை நீங்க எப்படி எந்த தீபத்துல நீங்க போட்டு ஏத்தலாம் அப்படின்னா, இப்ப உதாரணமா
காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, அகல் விளக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல ஏதாவது ஒண்ண வந்துட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த விளக்குல இந்த வேரை போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம். அது என்ன வேர்னா வெட்டி வேர் தாங்க. அதனுடைய பெயர் தான் வந்துட்டு வெட்டிவேர். ஆனால் வெற்றிகளை வந்துட்டு வாரி வழங்கக்கூடிய வேர் வந்து இந்த வெட்டிவேர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. முருகனுக்கும் வெட்டி வேருக்கும் வந்துட்டு அப்பேற்பட்ட தொடர்பு வந்துட்டு இருக்கின்றது. பொதுவா வெட்டிவேர் அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மை அதிகம் வந்துட்டு இருக்கின்ற ஒரு பொருள். ஆனால் முருகப்பெருமான் ஒரு அக்னி ஸ்வரூபம். அதுவும் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில இருந்து தோன்றியவர் அப்படிங்கிறதுனால அவர் எப்போதுமே ரொம்ப உக்கிரமாகவும் அக்னி ஒரு சொருவமாகவும் தான் வந்துட்டு காட்சியளிப்பாரு. அதனால அவருடைய உஷ்ணத்தை தணித்து குளிர்விப்பதற்காக வந்துட்டு பயன்படுத்துவதா இந்த வெட்டி வேர் மாலைகள் அவருக்கு வந்துட்டு சாட்டுவாங்க. இப்ப திருச்செந்தூர் மாதிரியான அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமானுக்கு உச்சிக்கால பூஜை வந்தப்போ இல்லைன்னா கோடைகால நாட்கள் எல்லாம் வந்துட்டு வெட்டிவேர் மாலை வந்துட்டு அணிவிப்பது வழக்கமாக வந்துட்டு இருக்கின்றது. இது வந்து மன அமைதியையும் ஒரு நேர்மறை ஆற்றலையும் வந்துட்டு அதிகரிக்கும். இதுல நிறைய வந்துட்டு பேர் வந்து நம்ம வெட்டிவேர் மாலைகளை வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு அது நிறைவேறிய பிறகு அந்த வெட்டிவேர் மாலைகளை முருகப்பெருமானுக்கு சாத்துவாங்க. இந்த மாதிரி வெட்டிவேர் மாலைகளை எந்த தெய்வங்களுக்கு சாத்தினாலும் உடல்நிலை கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் கூட அது அப்படியே வந்துட்டு குணமாகி விடுமாம். நாராயணன், முருகப்பெருமான், விநாயகர் இவங்களுக்கு எல்லாமே உகந்ததுதான் இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் நாட்டு மருந்து கடைகளிலும் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டிலும் வந்துட்டு கிடைக்கும். மேலும் எப்போதுமே நீங்க வந்துட்டு வாங்கி அதை வீட்டுல வந்து பூஜை அறையில வச்சிருப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்ப எத்தனை மணிக்கு ஏத்தலாம் அப்படின்னா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணியோட வந்துட்டு விசாக நட்சத்திரம் வந்துட்டு முடிஞ்சிடும். இருந்தாலும் அன்று காலையில ஒரு 7:30 இருந்து 8:30 மணி வரைக்கும், அதற்கு பிறகு ஒரு மதியம் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இடைப்பட்ட இந்த நேரங்கள்ல வந்துட்டு தீபம் ஏத்திக்கலாம். இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. மாலை நேரத்துல இப்ப நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு வருவீங்க. அப்போ அந்த டைம்ல கூட நீங்க வந்துட்டு வந்து தீபம் ஏத்திக்கலாம். இப்ப விசாக நட்சத்திரம் வந்துட்டு மதியமே முடிஞ்சிருது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. நீங்க ஈவினிங் டைம்ல கூட வந்துட்டு இந்த தீபத்தை வந்துட்டு ஏத்திக்கலாம். வீட்டுல இந்த தீபத்தை யாரு வேணும்னாலும் வந்து ஏத்தலாம். அது பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் இப்படி எல்லாருமே வந்துட்டு அந்த தீபத்தை வந்துட்டு ஏத்தி வச்சுக்கலாம். ஒரு மண் அகல் விளக்கு மட்டும் வந்து எடுத்துட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அது விடுறதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடியே அந்த அகல் விளக்குல வந்துட்டு 2 இல்லைன்னா ஒரு 3 துண்டுகளாக அந்த வெட்டி வேர்களை வந்துட்டு போட்டு அதற்கு பிறகு அதுல வந்துட்டு நீங்க தீப எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு வந்துட்டு தீபம் ஏற்றினால் போதும். பிறகு நீங்க அந்த தீபத்தை வந்துட்டு முருகப்பெருமான் படமோ இல்ல சிலையோ இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி வந்துட்டு ஏத்தி வச்சிடுங்க. இதனால் இந்த வெட்டிவேர் வாசனை வந்து வீடு முழுக்க பரவும் போது இந்த வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் வந்துட்டு பெருகும். மேலும் ரொம்பவும் உக்கிரமாக இருக்கின்ற வீடும் வந்து சாந்தமாக மாறும். மேலும் எந்தவித கெடுதல்களும் இன்றி இனிமேல் வாழ்க்கையில நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்கணும் என்று வேண்டிக்கணும். இந்த தீபம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் எரியட்டும். பிறகு நீங்க அதை குளிர வச்சிடுங்க. மறுநாள் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த அகல் விளக்குல மீதமுள்ள ஏதாவது வெட்டி வேர்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க எடுத்து அதை வந்து பத்திரப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. அதை நீங்க கால்படாத இடத்துல வந்துட்டு போட்டுருங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகத்துல அதுவும் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்துல முருகப்பெருமானுக்கு உகந்த வெட்டி வேரை பயன்படுத்தி நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த வெட்டி வேரின் வாசனை நறுமணம் வந்துட்டு வீடு முழுவதும் பரவி அங்க வீட்டுல உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாத்தையுமே வந்துட்டு தூள் தூளாக்கி அப்படியே வெளியே தள்ளிடுமா. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.